ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ராஜ்மா புலாவ் தாங்க பார்க்க போறோம். ராஜ்மால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ராஜ்மாவை 10 days ஒன்ஸ் ஆகுது நம்ம ஃபுட்ல ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பிரியாணி டேஸ்ட்ல இருக்குங்க. இப்ப இந்த சூப்பரான டேஸ்டான ராஜ்மா புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராஜ்மா புலாவை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஈஸியா பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. பிரியாணி மாதிரி டேஸ்ட்ல இருக்கிறனால குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான ராஜ்மா புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராஜ்மா புலாவ் செய்யறதுக்காக 200 கிராம் அளவுக்கு ராஜ்மாவை ஒரு 8 மணி நேரம் போல தண்ணியில ஊற போட்டு வச்சிருந்தேங்க. நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. நான் ரெட் கலர் ராஜ்மா தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கருக்கு மாற்றி ராஜ்மா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ராஜ்மா நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். ராஜ்மாவை குக்கர்ல சேர்த்துட்டேன். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ராஜ்மா புலாவ் செய்யறதுக்காக 2 கப் போல பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. நான் இன்னைக்கு ராஜ்மா புலாவை பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்ய போறேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியிலேயே கூட செஞ்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ இதை தனியா எடுத்து வச்சிருவோம். புலாவ் ரெடி பண்றதுக்காக அடுப்புல குக்கர் வச்சிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஜாவித்ரி சேர்த்துருக்கேன். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோடவே ஒரு கப் போல தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சைஸில் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெங்காயமும் தக்காளியும் ஈவனாக சேர்க்கும் போது நம்ம புலாவ் நல்லா இருக்குங்க. இதோடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சுங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். பொடியும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோட நம்ம ராஜ்மா வேக வச்ச தண்ணியில் 1 கப் போல் தண்ணி இருக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். 3 கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துணுங்க. 1 கப்புக்கு 1.5 கப் மெஷர் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். எனக்கு ராஜ்மா வேக வச்ச தண்ணியில் 1.5 கப் போல் தண்ணி கிடச்சிது. இதோட 1.5 கப் போல் நல்ல தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். 3 கப் போல் தண்ணி சேர்த்துட்டேன். இதோடவே தேவைக்கான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உரைக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக உரைக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோடவே நம்ம ஊற வச்ச ரைஸை நல்லா தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தலையையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
குக்கரோட மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்கணும்னா நல்லா சூப்பராக ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிடுங்க. ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன். விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ராஜ்மா புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே மணக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, நம்மளோட ராஜ்மா புலாவ் எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. சாதம் உடையாம அப்படியே மெதுவா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியா பொல பொலன்னு நம்மளோட ராஜ்மா புலாவ் சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க. பிரியாணியை விட நல்ல சூப்பர் டேஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான ராஜ்மா புலாவ் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.